இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெளியே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே சமைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா FunFood. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா, ரொம்ப டெலிஷியஸா, ஸ்மோக்கிங்கோட சூப்பரா இருக்க போகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை. ஸோ நார்மலாக சிக்கன் ஃப்ரை வரல பார்த்துருப்போம். நம்ம லெக் பீஸில் தான் பார்க்க போகிறோம். லெக் பீஸில் வந்துட்டு நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு நம்ம ஸ்மோக்கியாக நல்லா நம்ம லெக்கை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒரு 6 லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கடைக்கில் கேட்கும்போது நல்லா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கணும். அதனால் சின்னதாக இந்த பாருங்க. ஸோ 2 இல்லைன்னா 3 கூட போட்டுக்கலாம். ஸோ நல்லா இருக்கும். ஸோ இந்த பக்கமும் இந்த இடத்துலலாம் மசாலா நல்லா போய் இறங்கும், நல்லாவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியான தயிர் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். இது ஒரு அரை ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு முட்டை எடுத்துருக்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள பவுடர், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஆரிகனோ ஆப்ஷனல் தான், இது கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். பெப்பர் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரை எலுமிச்சை பழம் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணி இருக்கிறதால எலுமிச்சை பழம் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. புளிப்பு காரணமாக நான் எலுமிச்சை பழம் கொஞ்சம் லைட்டா தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். தயிரும் புளிப்பு, எலுமிச்சை பழமும் புளிப்பு, அதனால பார்த்து கலக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட மசாலா, உப்பு எல்லாமே வந்து கலக்கணும். கொத்தமல்லி லைட்டா நல்லா குட்டி குட்டியா நறுக்கி ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வச்சிருக்க மசாலா இப்போ ரெடி. இப்போ நம்ம சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கனையும் மசாலாவையும் நல்லா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா கூட நல்லா மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு 1 hour ஆகுது நல்லா ஊறணும். அப்போ தான் அதோட இதெல்லாம் உள்ளே போய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதில் நம்ம கொத்தமல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க காரணம்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணுற சிக்கன் ஃப்ரை. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மசாலா உள்ளே நல்லா போய் கோட்டிங் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா கேப்லேயும் வந்து மசாலாவை உள்ள கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கனை நல்லா 1 மணி நேரம் இந்த மசாலாவோட நல்லா ஊற வைக்கலாம். அப்போதான் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் போய் செம்ம காரமாக டேஸ்டாக இருக்க போது. வாங்க 1 மணி நேரம் ஊற வச்சு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு ஒரு அட்டகாசமான சைடி செஞ்சிடலாம். தந்தூரி மீன் சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். டக்குன்னு வாங்க. 1 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ
தந்தூரி மீன் சட்னி ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து எதுல வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாண்டு விற்கிது. இது வந்து நான் 117 தான் வாங்கினேன். வெளியில எவ்வளோ விற்குதுன்னு தெரியல. ஸோ இது இந்த கட்டையை வந்து இப்படி இழுத்துட்டோம்னா ஜஸ்ட் இதை லாக் வந்து இப்படி இது பண்ணிங்கன்னா லாக் இதாகிடும். ஸோ இதில் வந்து சிக்கனோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் பொட்டேட்டோ கூட ஃப்ரை பண்ணலாம். போட்டுட்டு நான் இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக் இப்படி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த கட்டையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், அது நகராது. நம்ம இப்படி போட்டு திருப்பி எடுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆயுதம். ஸோ இதில் தான் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெளியே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே சமைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெளியே சமைக்கலாம். ஏற்கனவே வந்து இங்கே நிறைய இந்த சக்கரை பாகு எடுத்தது அதெல்லாம் இங்கே தான் கல்லை வந்து இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம நெருப்பு மூட்டலாம் வாங்க. கட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருந்தது. ஏன்னா மழை டைம்லையா ரொம்ப மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. ரொம்ப பத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ஏற்கனவே ரெடி பண்ண அந்த செங்கல்லாம் அடுப்பு தான். அதனால் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணி நெருப்பு மூட்டிட்டோம். அப்படியும் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. சரி, ஒரு பக்கம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன், அதாவது ஸ்பைசஸ்லாம் போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமே நல்லா ஊறிட்டு அந்த கட்டை வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்படியே லாக் ஆகிடும். நமக்கு ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அப்படியே நான் வந்து நெருப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சுட்டு எடுக்கும்போது லைட்டாக வந்து எண்ணெய் போடுற மாதிரி தான் இருந்தது. நம்ம ரொம்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கும் இப்படி எடுக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஆருஷா என் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணால் நல்லா இருந்தது. அவள் கூட நான் சேர்ந்து சமைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நான் வெளியே அவுட்டோர் குக்கிங் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஒரு வாட்டி ஃபேமிலி கூட இந்த மாதிரி கெட்டுக்கதராக உட்காந்துச்சு ஒரு மாதிரி இந்த மாதிரி சுட்டு சாப்பிடணும். ப்ரானு அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் கூட இருக்குது. பொட்டேட்டோ, பன்னீர் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த கறி பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன், இந்த ஹோட்டலெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இப்போ வந்து தந்தூரி சிக்கன் அப்படின்னு சொல்லி விற்கும் இல்லையா, ஸோ ஃபுல்லு குவார்ட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி விற்கும். அந்த டேஸ்ட்டு இதில் அப்படியே இருந்தது. ஸோ அதனால நீங்கள் கடையில் வாங்குறதோட நீங்கள் வாங்கி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னும் செம்மையாக இருக்கும். நம்ம கையிலே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். என்ன கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் வராது. நம்மளுக்கு தேவையான ஹெல்த்தியான ஒரு மிக்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி இருந்தாலும் ஸ்பைசஸ் தான் போட போகிறோம். ஸோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நம்மளோட சிக்கன் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. பலத்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஃபுல்லாக நல்லா நமக்கு நல்லா வெந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க பிளேட் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா லைட்டாக இந்த கட்டையை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துட்டோம்னா இந்த லாக் இருக்கும். இந்த லாக் எடுத்துட்டிங்கன்னா அழகாக இப்போ நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான அவுட்லுக் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவுட்டோரில் பண்ணது இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் சுட்டு சாப்பிடும்போது ஒரு தடவையாவது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. கடைகளில் வாங்குறது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. Bye bye.